சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்ல போறேன். ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன், பயப்பட வேண்டாம். இதனால் வரைக்கும் சனி வக்கரமாக இருந்த நாள் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது சனி வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டது. அஷ்டம சனியுடைய பலாபலனை தான் அவர் தரப்போகிறார். இருந்தாலும் ஒன்றை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவான். எனவே பெரிய பாதிப்புகள் வராமல் சூரிய பகவான் உங்களை காப்பாற்றி விடுவார். இதை நீங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டம சனி காலத்திலே பார்த்தீர்களானால், சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது அவப்பெயர் வருவதற்கும், எதிர்பாராத வழக்குகள் வருவதற்கும், எதிர்பாராத நோய் நொடிகள் வருவதற்கும் வழிவகை செய்வார். இதிலிருந்து நீங்க விலகி வந்துடலாம். இது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். வழக்குகள் வரும் என்று தெரிஞ்சிருக்கும் போது யாரும் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கலாம். நோய் நொடிகள் வரக்கூடியது என்று தெரிந்தால் கண்ட இடத்திலே சாப்பிடாமல் நமக்கு பிடித்த உணவை சாப்பிட்டு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப உணவு வகைகளை உட்கொண்டு வந்தீர்களானால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அவப்பெயர் ஏற்படும் என்ற பட்சத்திலே தகாத பழக்க வழக்கங்களோடையும் கெட்ட பழக்கங்களை அடியோடு விட்டு பொதுவாக பெண்கள் விஷயத்திலே ஈடுபடாமல் இருந்து நல்ல பழக்க வழக்கத்தோடு இருந்து கொண்டீர்களானால் அதிலிருந்து விலகிவிடலாம். இதெல்லாமே நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ளலாம். அதற்குத்தான் இந்த ஜோதிடம் என்று வழிகாட்டியாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும். இருந்தாலும் சாட்சியுடன் வாங்கிக் கொள்ள வேண்டும், சாட்சியுடன் கொடுக்க வேண்டும். எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பது நல்லது. அதே போன்று கல்வியிலே மந்த நிலை ஏற்படும். அதற்கு டியூஷன் சொல்லுவாங்களே, டியூஷன் சென்டர், அது மாதிரி அதில் படித்து கடின உழைப்போடு அதில் தேர்ச்சி பெறலாம். குடும்பத்திலே எல்லோரையும் ஆதரவாகவும் அரவணைத்தும் செல்ல வேண்டும். அடுத்ததாக புத்திர புத்திகள் வகையிலே பொறுப்புடன் நடந்துக்க வேண்டும். அவருடைய எதிர்கால திட்டங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும். அவர்கள் மீது அன்பு செலுத்தி பாதுகாத்து வர வேண்டும். மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான நல்ல கெட்டதுகளை ஆய்ந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லோராலும் நல்லவராக பாராட்டப்படக்கூடிய செயலை செய்ய வேண்டும். அடுத்ததாக தொழில் வியாபாரத்திலே சறுக்கல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழிலையோ புதிய வியாபாரத்தையோ ஏற்படுத்தாமல் இருக்கும் தொழிலையும் இருக்கும் வியாபாரத்தையுமே நன்கு கவனித்துக் கொண்டாலே, தன்னுடைய நேரடி பார்வையிலே கவனித்துக் கொண்டாலே நல்லதானது, போதுமானது. நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், உங்க ராசாதிபதி சூரிய பகவான் சிவனுடைய அம்சம். சனி பகவான் வக்கரநிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வர. அப்பொழுது திருநீலகண்டர் என்ற சிவபெருமானை வழிபட்டு வணங்கி வர நன்மை பயக்கும். அத்துடன் தேய்பிரை அஷ்டமியிலே கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இந்த சனி பகவான் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைந்த நற்பலன் ஏற்படும் சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். பெரும்பாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, மழைக்காலம் என்றால் குடை வாங்கி கொடுக்கலாம், குளிர்காலம் என்றால் போர்வை வாங்கி கொடுக்கலாம், வெயில் காலம் என்றால் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இப்படியாக நீங்கள் தானதம் செய்ய வேண்டும். பெரும்பாலும் சன்னியாசிகளுக்கு, துறவிகளுக்கு, வாழ்ந்து கெட்டவர்களுக்கு நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் சொல்லி இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் உங்களுக்கு அனைத்து வகையிலுமே கெடுபலங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அது நற்பலனை மாற்றிக்கொண்டு நான் சொல்லும் இந்த பரிகாரத்தினாலும் தான தர்மத்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.